ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். நம்ம எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்வங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சேனல் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. ஸோ பிக் பாஸ் டே 21 எவிக்ஷன் டேல நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடிக்கடி கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளிங்க் ஆகுது. ஏன்னா சரியான தூக்கம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு மாற்றத்தை நோக்கி சென்ற இடத்துல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தூக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் கண்ணு எரியுது. அதனால கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பிளிங்க் பண்ணி தான் பேசுவேன். ஸோ அது வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஸோ எங்க போனீங்கன்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க நேற்று ஒருத்தர் பாம்பை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு விளையாட போறாரு அப்படிங்கிறது தெரியல. சரி அதை விடுங்க, அதை பத்தி அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 டே 21 எவிக்ஷன் நடந்துச்சு. அதாவது நம்ம எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா அலுமூஞ்சி தர்ஷான்னு தான் சொல்லியிருக்கோம். போன வாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தாவை அலுமூஞ்சின்னு சொல்லியிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நேற்று அழகா பட்டர்ஃப்ளை எல்லாம் குத்திட்டு வந்துருந்துச்சு. ஸோ தர்ஷா குப்தா நேற்று எவிக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கோரிக்கை, அலுமூஞ்சி தர்ஷா குப்தான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பேரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு எவிக்ஷன் டேல என்ன நடந்துச்சு மற்றும் வேற என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் பிக் பாஸ்குள்ள நடந்துச்சு, விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவா குவிக்கா இந்த வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு கேஷுவலான ஒரு டிஷர்ட்ல வந்திருந்தாருங்க. அதாவது தலைமை கேஷுவலா வந்தாலும் சரி, மாசான ட்ரெஸ் போட்டு வந்தாலும் சரி, ஆளோட மாசு என்னைக்குமே குறைஞ்சது இல்லைங்க. நேற்று மாஸ் லெவலுக்கு தான் பின்னி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இல்லத்துல இருக்க செல்லத்தை பார்க்க போயிடுறாரு. போன உடனே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஹோட்டல், அந்த பிபி ஸ்டார் ஹோட்டல் அந்த டாஸ்க் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி தான் கேள்வி கேட்கறாரு. அதாவது போன வாரம் ஃபுல்லுமே அதை வச்சு தாளிச்சு எடுத்தாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி என்ன இருக்கு அதுல பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஏதாவது கேட்கறாரு இந்த மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ், அதாவது இந்த டாஸ்க்ல யாரோட பர்சனல் வெஞ்சன்ஸாவது தெரிஞ்சு வெளியில அப்படின்னு சொல்லி கேட்கறேன். யாருமே வாய திறக்கல. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆனந்தி எல்லாம் கேட்கும்போது அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல சார், எல்லாமே ஃபேரா தான் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2-3 பேர் அழுத்தி கேட்கிறாரு. அப்பயும் அவங்க ஃபேரா தான் போச்சுங்கிறாங்க. அதே மாதிரி முத்துக்குமார் இருந்துச்சு இந்த மாதிரி கேட்கறாங்க. அவரும் ஓகே கரெக்டா தான் போச்சு, யாருமே அப்படிலாம் அழல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அந்த சௌந்தர்யா மேனேஜரா இருக்கும்போது சுனிதாவும் அருணும் ஒரு மாதிரி வச்சு பேசினது 2 பேரும் பர்சனல் வெஞ்சன்ஸா விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சுனிதா சொன்னாங்க. ஸோ அதை அவங்க வாயை திறக்கல. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது யாருமே பதில் சொல்லாதனால சரி இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுத்துடலாம். இவங்க 3 வாரம் ஆகி இன்னமும் சுத்தி வளைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு டாஸ்க் கொடுப்போம். அவங்களுக்கு என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ச், கஸ்டமர், மேனேஜர், ஹெல்பர். அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னா எந்த வேலையும் செய்யாம ஜாலியா நான் படி பிக்னிக் வந்திருக்கேன், எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேன், எந்த டாஸ்க்கும் நான் பண்ண மாட்டேன், நான் எது நடந்தாலும் நான் படி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்க்கு வந்தவங்க பேர்லாம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மேனேஜர்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனா நான் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எல்லாத்துக்கும் நான் பாஸ் ஆட்டிடியூட்ல நான் அலைவேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்பர், அது சுயமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கேட்டு அங்க பிக் பாஸ்ல கேம் விளாண்டுட்டு இருக்காங்க, டாஸ்க் விளாண்டுருக்கவங்களுக்கு அந்த ஹெல்ப்பருங்கிற பேட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கொடுக்குறாரு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா விஷால், ஆக்சுவலி விஷால் தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அதாவது கேர்ள்ஸ் கொடுக்கணும், பாய்ஸ் கொடுக்கணும். விஷால்கிட்ட இந்த மாதிரி கொடுக்க அவர் தான் ஆரம்பிக்கிறாரு அந்த டாஸ்க்கை. அது அப்போ பார்த்தீங்கன்னா விஷால் அப்படியே பூசி மொழுகுறாரு. அதாவது என்ன சொல்றது, ஐயோ நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு பாய்ஸ், நம்ம என்ன எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது விஜய் சேதுபதி ஒரு திட்டுற ஆட்டிடியூட்ல சொல்றாரு, தம்பி நான் சொன்னது என்ன, நான் சொன்ன விஷயத்த கரெக்டா அப்படியே அச்சு பிசராம சொல்லி போடு அப்படின்னு சொல்லும்போது
அதை மீறியும் பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு கூசி மொழி தான் வந்து போடுறாப்புல. ஸோ அந்த மாதிரி போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சுனிதா வந்து கொடுக்குறாங்க. முக்கியமா சுனிதா வந்து பேட்ச் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் பேட்ச் வந்து ஹர்ஷா குப்தாவுக்கு கொடுக்குறாங்க. ஹர்ஷா குப்தா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன அதாவது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இதாதான் இருந்துச்சு. என்னடா அந்த பொண்ணு வந்து உண்மையிலுமே வந்து ஃபேவரிசம் தான் விளையாடுதா சுனிதாங்கிற பொண்ணு. அது யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் விட்டுட்டு பிடிக்காதவங்களதான் வந்து பேட்ச் குத்துறாங்கள மாதிரி இருந்துச்சு. அதை விஜய் சேதுபதியும் கேட்டிருந்தாரு. எனக்கு வந்து நீங்க ஹர்ஷா குப்தாவுக்கு கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு ஈடுபாடும் என்ன சொல்றது எனக்கு வந்து அது சரியா படல அப்படின்னு சொல்லி சொல்றாரு விஜய் சேதுபதி. சரி நீங்க கொடுக்குறீங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா எனக்குமே பட்டுச்சு. அதாவது அந்த பொண்ணு வந்து இவ்வளவு நாள் வந்து அலுமஞ்சின்னு சொல்லி நம்ம ஓட்டியிருக்கோம். பட் போன வாரம் பாத்தீங்கன்னா கரெக்டா அதோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, நல்லா விளையாட ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அழுவக்கூடாது போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டாஸ்க்கும் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது 2 வாரமும் பாத்தீங்கன்னா அழுவிட்டே தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. போன வாரம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல, தன்னைத்தானே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேமுக்குள்ளார உட்காந்துருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பிபி ஹவுஸ்ல இருந்து உட்காந்துருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. விஜய் சேதுபதி அந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யம் பாத்தீங்கன்னா எல்லாமே பூசி முழுகுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அருண்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அருண்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால வந்து அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஐயோ எனக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணும், நான் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்றது பகச்சிக்கலாம் முடியாது, ஏன்னா சுவாரஸ்யம் இல்லாட்டும் பரவாயில்ல, நாங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பிக்னிக்கா இருப்போம் அப்படின்ற இதுலயே பாத்தீங்கன்னா தலைவர் வந்து பார்த்து பார்த்து கொடுக்குறாப்புல. அதை விஜய் சேதுபதி கிண்டல் அடிச்சு ஓட்டி இருக்கிறாரு. ஏன்னா வந்து ஆமாப்பா வலிக்கும்பா பார்த்து கொடுப்பா. அது முக்கியமா தீபக் கொடுக்கும்போது சொல்றாரு, தீபக் உங்களுக்கு வலிச்சுதா அவர் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு காமெடியா தான் போச்சு. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு வச்சு ஓட்டி விட்டாரு அருணை. அடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, முக்கியமா சௌந்தர்யா பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா என்ன பாயிண்டோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்றாங்க. எனக்கு சௌந்தர்யா ஆக்சுவலி அங்க வீட்டுக்குள்ளார யாருமே பிடிக்கல, கண்டிப்பா பார்த்தாவே தெரியுது. முக்கியமா அந்த ஹர்ஷா குப்தா சாச்சனா அண்ட் அவ்வளவுதான் கேர்ள்ஸ் டீம் அவங்க கூட மட்டும்தான் அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க இவங்களோட மட்டும்தான் ஒற்றுமையா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதிக மேனேஜர் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் சுனிதா இவங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கொடுக்குறாங்க. ஹெல்ப்பர் பாத்தீங்கன்னா அருண் அண்ட் அன்ஷித் ஐ திங்க் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா தர்ஷிகா, ஆனந்தி அண்ட் விஷால் இவங்க 3 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா எந்த பேட்சும் யாரும் வந்து முத்திரையும் கொடுக்கல. ஸோ அவங்கள பாராட்டிடுறாரு. அதுக்கப்புறம் விளம்பரத்துக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த பையன் சொல்றாரு, உங்க 3 பேத்துக்கு எந்த பேட்சும் வராதனால நீங்க வந்து பர்ஃபெக்டா விளாடுறீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க எந்த வீட்டுல எதுவாகவும் தெரியல அப்படிங்கிற விஷயம் தான் இதுல வந்து உணர்த்துது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. விஜய் சேதுபதி நீங்க அவங்கள பாராட்டினீங்களா இல்ல இயல்ந்தீங்களாங்கிறது தெரியலங்க, அது உங்களுக்கு தான் வெளிச்சம். ஸோ அந்த மாதிரி அந்த டாஸ்க் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி டே, எவிக்ஷன் டே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஆக்சுவலி அருண் வந்து முதல்ல சேவ் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து அவரு என்ன எப்படி சொல்லி சேவ் பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா சாச்சனாவோட படம் உட்கார வச்சு சாச்சனா உட்கார வச்சு ஒரு படம் மாதிரி வரைகிறாரு. வரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து சின்ன வயசு ஆனந்தி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஓகே வரைகிற திறமை இருக்கு, நல்ல கரெக்ட் தான். அதை வந்து விஜய் சேதுபதி அந்த நேற்று பாத்தீங்கன்னா பாராட்டுறாரு. பாராட்டிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. உள்ளார ரூம்ல ஒண்ணு இருக்கும் அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் கெஸ் பண்ண சொல்றாரு. இப்ப இவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். கரெக்டா ஜாக்லின் வந்து சார் அருண் வந்து சேவ்டு சார் அப்படின்னு சொன்னோன்னா விஜய் சேதுபதி ஆஹா அம்மா ஜாக்லின் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னா அருண் சேவ்டு அப்படின்னு சொல்லி அருணை தப்பிக்க வைக்கிறாரு இந்த வாரத்துல இருந்து. அதாவது மக்கள் போட்ட ஓட்டுனால அருண் வந்து தப்பிச்சாரு இந்த வாரம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார், சேர்ந்தாப்புல உட்கார வைக்கிறார். உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா வழக்கம் போல ஒவ்வொருத்தங்களா காப்பாத்திக்கிட்டே இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சுனிதா, ஜாக்லின் அண்ட் அன்சிதா, ஜாக்லின் அண்ட் இவங்க ஹர்ஷா குப்தா. இவங்க 3 பேரும் உட்கார வச்சுட்டு பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் வழக்கம் போல யார் எவிக்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹர்ஷா குப்தா வந்து வெளில வந்துடுறாங்க. வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா சாச்சனா ஒரே அழுக. ஏன்னா அன்னைக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து ஒரு விதமா சௌந்தர்யா பேரையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தர்ஷா குப்தா பேரையுமே வந்து அவங்க நினைச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ
அவங்களுக்கு இந்த ஃப்ரீ பாஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓட்டு யார் கடைசியில் இருந்தாங்கன்ட்டு. பவித்ரா ஜனனி தான் கடைசியாக இருந்தாங்க ஓட் லிஸ்ட்ல. ஏன்னா அவங்க தான் வந்து லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இந்த வாரம் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஓட்டு போடலாம். அவங்க தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. பட் கரெக்டாக வந்து தர்ஷிகாவும் ஆனந்தியும் பின் பண்ணி அவங்கள காப்பாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது தர்ஷா குப்தா. மேபி சாத்தனாங்க இதெல்லாம் தெரியாது. கண்டிப்பா பவித்ராவை காப்பாற்றாம இருந்தா கண்டிப்பா நீ பவித்ரா தான் வெளியில போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாச்சனா வந்து அழுகுறாங்க. நான் இன்னும் யாருக்கு கேட்டா பேசுறது, யார்கிட்ட பேசுறது, இன்னும் யாரு பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒரே அழுகு. அந்த சாவு வீட்டுல எல்லாம் அழுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அழுக. என்னம்மா இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்து சரி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் அந்த பிக் பாஸே பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஹாட் ஸ்டார்ல. ஸோ இன்னும் இந்நேரத்தில் எழுதிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிக் பாஸ்ல அந்த உடச்சிட்டு வெளியில வர சொல்லுவாள் தர்ஷா குப்தாவை. வெளியே வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இந்த எல்லாத்தையும் போன வாரம் அரணவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தர்ஷா குப்தாட்ட எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது வச்சு செய்யறாங்க. எனக்கு ஒரு கேள்விங்க, அதாவது வந்து வீட்டுக்குள்ளார இருக்கும்போது வன்மத்தை கக்க மாட்டாங்க. போன வாரம் அர்ணவா இருந்தாலும் சரி, இந்த வாரம் தர்ஷா குப்தாவும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கும்போது வன்மத்தை கக்காம வெளியில போயிட்டு வன்மத்தை கக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அதாவது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க விளையாடுறதுக்கு, ஒரு எந்த விஷயமும் ஸ்ட்ரைட்டா அங்கேயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க. அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுல இருக்கு. மற்றபடி ஒருத்தவங்களோட கருத்தை வந்து ஒருத்தவங்க அங்க சொல்லி விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அலோவ் பண்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னொன்று சொல்ற விஜய் சேதுபதி, அதாவது இந்த வாரம் பாத்தீங்கன்னா முட்டை பாண்டா அண்ட் சப்பி போட்ட மாங்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாவும் ஜாக்லியும் இந்த வாரம் ஃபுல்லும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேசாதீங்க, சின்ன குழந்தைங்களாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அந்த விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இனிமே பேச மாட்டோம் அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி வாங்க, தர்ஷா குப்தா வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து சாச்சனா சௌந்தர்யா இவங்க 2 பேர்த்த பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்ல அவங்க வந்து பியூர் சோல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க கூட அவங்க பழகிறதுனால அவங்க மட்டும் பியூர் சோல்னு சொல்லிடுவா நீ. ஸோ இது வந்து என்னோட கருத்து. மக்கள் அது அவங்களோட கருத்து என்னன்னு தெரியல, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பாய்ஸ் டீம் வந்து கரெக்டா இருந்தாங்க. எனக்கு வந்து பாய்ஸ் டீம் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. நான் உடஞ்சி இருக்கும்போது அவங்க தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி என்னை மறுபடியும் இது பண்ணாங்க, விளையாடுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தர்ஷா குப்தா சொல்றாங்க. பாய்ஸை வந்து எந்த ஒரு தப்பாவும் எதுவும் சொல்லலை. அது முக்கியமா தீபக் வந்து சொன்னாங்க நீங்க வெளியில வந்துருவீங்க அடுத்த 2 வாரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லி தாக்கி விட்டாங்க. முக்கியமா விஷால வந்து வெளியில வாங்க அப்படின்னா விஷால் வந்து ஏன் வெளியில வரணுமா அப்படின்னு, அந்த வெளியில வர்றது இல்லைங்க, உங்க மனசை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி போகுது. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா சுனிதா அன்சிதா அவங்க 2 பத்தி வச்சு செஞ்சு விட்டாங்க. அதாவது வந்து நீங்க வந்து உங்க மனசுக்கு எதுனா நினைக்குது அதான் பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம அன்சிதா வந்து என்னோட கேவலமான இந்த கேம்ல இந்த பிக் பாஸ் இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் வந்து ஒரு தாக்கி விட்டுறாங்க. அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பாசி கேரக்டர்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்க ஜாக்லின. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி பவித்ரா இவங்க 2 பேர்த்த பத்தி நான் பேசவே விருப்பம் இல்லைங்கன்ற மாதிரி ஏதோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி தர்ஷா குப்தா சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுறது தப்புமா. ஏன்னா வந்து உனக்கு உள்ளாத சான்ஸ் கொடுத்தாங்க, அப்பயே நீ பேசி எல்லா ஆதங்கத்தையும் தீர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுறதுங்கிறது வந்து தப்பான விஷயம். அதை பத்தி விஜய் சேதுபதி அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து நம்ம வெளியில வந்துட்டோம், சரி இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு போட்டுமே, அவங்க வாழட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மனசோடு வந்து அவங்களை வாழ்த்தலாமே, வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாப்ல. அந்த பொண்ணு தலையாட்டிட்டு ஒரு சாரி கூட கேட்காம கிளம்பிடுது. ஸோ இதுதான் வந்து நினைத்து போச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்தியும் பவித்ராவும் பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மள குரூப்பிசம் சொல்றாங்க. ஒரு 6 பேர் கொண்ட குழுன்னு சொல்லி எல்லாம் குரூப்பிசம் சொல்றாங்க. இந்த 3 பேர் சொல்றாங்க. அதாவது சௌந்தர்யாவும் குரூப்பிசம்ங்கிறாங்க, ஹர்ஷா குப்தாவும் குரூப்பிசம்ங்கிறாங்க, சாச்சனாவும் குரூப்பிசம்ங்கிறாங்க. ஆனா நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா, அதாவது ஆனந்தியும் பவித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா நம்ம 6 பத்தியும் குரூப்பிசம் சொன்னா அவங்க 3 பேரும் ஒன்னா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் எந்த இதா இருந்தாலும் ஒன்னா தானே டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப அவங்களும் நம்ம குரூப்பிசம் சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்ஜி ஆனந்தி கேட்கறாங்க. வேலிடான பாயிண்ட்டுமா, கரெக்ட். நீங்க வந்து அந்த குழு கமிட்டி வச்சு நடத்தினாலும் நேற்று நீ சொன்ன பாயிண்ட் வேலிட். ஏன்னா அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குரூப்பிசம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மக்களாகி உங்களுக்கு என்ன தெரியுது கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ இந்த மாதிரி தான் போகுது. முக்கியமான விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே நம்மள மாதிரி சுவாரஸ்யம் இல்லாம கொட்டாய் விட்டாருங்க ப்ரோக்ராம்ல. ஏங்க இதுக்கு மேலங்க 3 வாரம் ஆச்சு இன்னமுமாங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு. ஏன்னா அந்த கஸ்டமர் மேனேஜர் ஹெல்ப்பருங்கிற டாஸ்க் கொடுக்கும்போது ஒருத்தனுமே புரியல. அங்க உட்காந்து தூங்குறாங்கன்னா என்னன்னு தெரியல. எத்தனை மணி இந்த இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியல. அதை விஜய் சேதுபதி பேசுறது ஒருவேளை நைட்டு 1 மணி 2 மணி உட்கார வச்சு பேசுறாங்கன்னு தெரியல. எல்லாம் தூங்குறாங்க. அவர் என்ன சொல்றாருங்கிறத ஒரு 4-5 பேர் டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் 5வது ஆள் வந்து எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மக்கள் நமக்கே வந்து இரிட்டேட் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஆடியன்ஸ்ல உட்காந்து ஆடியன்ஸ்ல ஒருத்தர் எந்திரிச்சு குமாரன்னு சொல்லி ஒருத்தர் அவர் எந்திரிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டாரு, என்னோட 5 வயசு குழந்தை இதை வந்து கரெக்டா சொல்லும், கஸ்டமர் மேனேஜர் ஹெல்ப்பருங்கிற விஷயம் சொல்லும். ஆனா அவங்க வந்து இது ஏன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா ஒரு டிப்ளமெண்டா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸே வந்து கேட்டுறாங்க விஜய் சேதுபதி கிட்ட. விஜய் சேதுபதி உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியல, உன் சட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாரு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, அதாங்க நேற்று அந்த டிராவல் பண்ணிட்டு போனோம்ல, நைட்டு 2 மணி ஆயிடுச்சு, 2 அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரியான டிராஃபிக்கு. அவனை பார்த்துட்டு வரும்போது சரியான டிராஃபிக். அதாவது தலைவன் நேற்று எல்லாத்துக்கும் தெரியும், பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல பேச்சுல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல் ஸ்பீச்சுங்க. பாதி பேத்துக்கு கொலை நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆஹா இவன் என்னடா அமைதியான ஆளுன்னு பார்த்தா, ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆளுன்னு பார்த்தா பாம்பை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கண்டிப்பா கொலை நடுங்க ஆரம்பிச்சிருக்கும், வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ சரி அதை விடுங்க, அது என்ன டாபிக் மீறி போகுது பார்த்தீங்களா. அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவைங்க, அது ஒரு புதிய வரவு. ஸோ இப்போ சூர்யா சொன்னார்ல, ஒரு புதிய பாதையில் போகும் என் நண்பனுக்கு, மற்றொரு நண்பனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா. ஒரு புதிய பாதையில நாமளும் வந்து அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நல்ல விஷயம்தான். ஸோ வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு, முதல்ல வாழ்த்துக்கள். அவரோட அரசியல் பாதையில வந்து அவர் வெற்றி, அவரோட டீம் பேர், அதாவது அவரோட கட்சி பேர் எப்படி தமிழக வெற்றி கழகம்ங்கிற மாதிரி அவரோட கட்சி கண்டிப்பா ஒரு வெற்றி வாகையை சூடும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சரி ஓகே, இதுதான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஓகே முடிஞ்சிச்சு, இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கத்திலேயே நடந்து போற விஜய் சேதுபதி. ஏன்னா ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியை வச்சு தூக்க வைக்கிறாங்களே, தூக்கம் என்ன சொல்றது, தூங்க வைக்கிறாங்களே, அந்த மாதிரிதான் இந்த சீசன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கம் தாங்க வரும் இந்த சீசன். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே இந்த சீசனை நான் போய் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும் வேற வழி இல்லைங்க. போன வருஷம் தான் சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ போன வருஷம் பிக் பாஸ் சீசனை பத்தி எதுவும் பேசல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி பேசணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். 21 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம், என்னைக்காவது ஒரு நாள் சுவாரஸ்யமா நடக்கும். அதை பத்தி நம்ம டீப்பா, அதாவது அரை மணி நேரத்துக்கு மேல பேசினாலும் சுவாரஸ்யம் குறையாம நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட பிக் பாஸ் சீசன் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோ நான் முடிக்கிறேன். Day 21ல இதுதான் நடந்துச்சு, இதுதான் வந்து ரிவ்யூ. ஸோ வேற ஏதாவது இதை மீறி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு, சுவாரஸ்யம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி கூவிட்டு இருக்கேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இனி அரசியலை பத்தியும், அதாவது முன்னாடியே பேசிக்கிட்டு தான் இருந்த அரசியலை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா அரசியலை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு Day 22ல பிக் பாஸ் சீசன் 8ல அந்த வீட்டில் Day 22ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா ஷார்ட்டா குவிக்கா உங்களுக்கு ரிவ்யூவா கொடுக்குறேன். நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மகன். நன்றி, வணக்கம்.